வீடியோவுடைய எண்டிங்ல கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நீங்க பாத்தீங்கன்னா சில முக்கியமான பேசிக்கான ரிசோர்சஸ், அதாவது உங்களுடைய நீங்க போனிக்ஸ் கத்துக்கணும், ஸ்டெப் பை ஸ்டெப்பா கத்துக்கணும்னா என்ன உங்களுக்கு தேவையான புக் வழிமுறைகள் இருக்கு அப்படின்றது நான் குறிப்பிட்டிருக்கிற இந்த 2 வெப்சைட்லயும் இருக்கு. அதை நீங்க பிரிண்ட் பண்ணி நீங்க கத்துக்கலாம், உங்க பிள்ளைகளுக்கும் சொல்லி தரலாம். dyslexiclogic.com அப்படின்றது ஃபர்ஸ்ட் வெப்சைட். இங்க ஒரு நல்ல ஒரு பிரிட்டன் பெண்மணி, அவங்களுக்கும் எல்டி பிரச்சனை இருந்தது. அவங்க அதை தாண்டி இந்த மாதிரி பிள்ளைகளுக்கு நம்ம உதவி செய்யணும்ன்ற ஒரு நல்ல ஒரு சேவை மனப்பான்மையில ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல ப்ரொவைட் பண்றாங்க. சோ அதை நம்ம டவுன்லோட் பண்ணி பிடிஎஃப்ஸ் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் நம்பர் 2 the measured mom.com அப்படின்ற ஒரு வெப்சைட். அங்க போனீங்கன்னா ஏகப்பட்ட கேம்ஸ், அதே மாதிரி இது புக்லெட்ஸ், ஸ்டோரி புக்லெட்ஸ், சின்னதா ஃபர்ஸ்ட் சிம்பிளான ஸ்டோரிஸ் தான் குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். சோ அந்த மாதிரி சிம்பிள் ஸ்டோரி புக்லெட்ஸ், சைட் வேர்ட்ஸ், ஹை ஃப்ரீக்வன்சி வேர்ட்ஸ், டீகோடபிள் CVC வேர்ட்ஸ் அப்படின்லாம் இருக்கு. அதெல்லாம் அவங்க அழகா ஆர்டர் பிரகாரம் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல கொடுக்கறாங்க. சோ இது உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் 2 கொம்பு முளைச்சிருக்கு அதெல்லாம் தெரிஞ்சவங்களுக்கு அப்படின்றது கிடையவே கிடையாது. அது ஒரு வணிக மொழியாக இப்பொழுது ஆகிவிட்டது. உலகம் முழுக்க மக்களை இணைக்கக்கூடிய வணிக மொழியாக ஆகிவிட்டதனால் அதை நம்ம நிச்சயமா கத்துக்கக்கூடிய ஒரு கட்டாயத்துல இருக்கிறோம். மற்றபடிக்கு ஒன்றும் கிடையாது. எல்லா மொழிகளும் சிறப்பானதுதான்.